முதல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குங்க. என்ன அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், 2 டைரக்டர்ஸ் இருக்கணும், கம்பெனிக்குன்னு ₹1,00,000 ஷேர் கேபிட்டல் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கணும். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காது. பெரும்பாலும் எங்கே சந்தேகம் வரும் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்னா யார், டைரக்டர்னா யார் அப்படின்றதுல சந்தேகம் வரும். ஷேர் ஹோல்டர் அப்படின்றவங்க கம்பெனியில் முதலீடு போட்டு அந்த கம்பெனியோடைய இன்வெஸ்டர்ஸ், அதாவது பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க அந்த கம்பெனியோடைய டே பை டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் ஷேர் ஹோல்டரே கூட டைரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாம். பொதுவாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்கள் நண்பரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், நீங்கள் ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆளுக்கு 50-50% ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு ஈக்குவல் ஷேர் ஹோல்டராக இருந்துப்பீங்க. ஒரு சில இடங்களில் உங்களோட நண்பர் ஒரு 40% இல்லை 60% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், நீங்கள் மீதமுள்ள ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் மைனர் ஷேர் ஹோல்டராகவும் இருந்திருக்கலாம், இல்லை மேஜர் ஷேர் ஹோல்டராகவும் இருக்கலாம்.